திருப்பாவை 8ஆம் பாடல். கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றோம். கோது கலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிறந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தா என்று ஆராய்ந்து அருளேலோயம்பவாய். இதன் பொருள், மகிழ்ச்சியை மட்டுமே சொத்தாக கொண்டவளே, அழகு சிலையே, கிழக்கே வெளுத்து எருமைகள் மேய்ச்சலுக்காக புல் மைதானங்களில் நிற்கின்றன. எல்லா பெண்களும் நீராட வந்துவிட்டார்கள். அவர்கள் உடனே குளிக்கப் போக வேண்டுமென அவசரப்படுகிறார்கள். ஆனாலும் உனக்காக தடுத்து நிறுத்திவிட்டு உன்னை கூவி கூவி அழைக்கிறேன். கேசி என்ற அரக்கன் குதிரை வடிவில் வந்தபோது அதன் வாயை பிளந்து கொன்றவனும் தேவாதி தேவனுமான கிருஷ்ணன் நாம் வணங்கினால் அவன் ஆ என்று அலறிக்கொண்டு நமக்கு அருள் தருவான். பெண்ணே, உடனே கிளம்பு. இதன் விளக்கம் ஓர் அசுரரின் வாயை பிளந்து கொன்று சிறுவனுக்கு இவ்வளவு வலிமையா என நம்மை வாய்ப்பிளக்க வைத்தவனும் கண்ணபிரான். தாய்மாமன் கம்சன் ஏவிய பல அசுரர்களை துவம்சம் செய்து அவனது புகழை பாடியபடி கோயிலுக்கு செல்வோம். அவனருள் கிடைத்தால் நம்மை குற்றமும் பாவமும் செய்ய வைக்கும் ஆசை அசுரனை, மமதை மல்லனை நாமே கொன்றுவிடலாம் என்று இந்த பாசுரத்தில் குறிப்பிட்டுள்ளாள் ஆண்டாள். அனைவரும் கிருஷ்ணரை வணங்கி மகிழ்வோம். நன்றி. நான் உங்கள் சக்தி உமா.